அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 28 வசனம் வரையிலும் இங்கே சாலமோன் ஞானிகளுடைய வார்த்தைகள் என் போதகம், சத்திய வார்த்தைகளின் யதார்த்தம் என்று சொல்லி ஆலோசனைகளையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா என்று சொல்லி 4 விதமான முக்கியமான காரியங்களை அவர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி வேதம் முழுவதிலும் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் அவர்கள் தீமை செய்தலை விட்டுவிட வேண்டும், அதே போல நன்மை செய்ய வேண்டியவற்றை படிக்க வேண்டும் என்று போதிக்கிறதே இங்கே நமக்கு அதிகமாய் பாவமாய் தோன்றாத 4 விதமான காரியங்களை, அதாவது யதார்த்தமான காரியங்களை, சத்திய வார்த்தையின் யதார்த்தம் என்று சொல்லுகிறார். அவைகளை இங்கே சாலமோன் போதிக்கிறதை பார்க்கிறோம். 22 வசனத்திலே மறுபடியும் சொல்லுகிறார், ஏழையாயிருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் அவனை உபத்திரவப்படுத்தாதே என்று சொல்லி ஏழைகளின் மேலே ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உடையவராய் இருக்கிறார். ஏழையின் மேல் அக்கறை இல்லாத எந்த ஒரு மனிதனும், கரிசனையற்று வாழ்கிற எவனுமே பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது என்பதிலே அத்தனை உறுதியானதை வேதம் அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. யாத்ராகமம் 23 அதிகாரம் 6 வசனத்திலே உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்திலே அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக. வியாச்சியம் என்பது வழக்கை குறிக்கிறது. அவனுடைய வழக்கிலே நீ ஒன்றையும் புரட்டி விடாத. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களுக்காக ஒன்று ஆண்டவர் கொள்ளையிட்டு விடுவார் என்று சொல்லி நீதிமொழிகளிலேயே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிற. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவருடைய பிராணனை கொள்ளையிடுவார். 22 அதிகாரம் நீதிமொழிகள் 23 வசனத்திலே சொல்லுகிறார். யோபு இதை தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே அத்தனை ஆழமாக போதிக்கிறதை மாத்திரம் இன்றைக்கு பார்க்கலாம். யோபு 31 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 22 வசனம் வரையிலும் அவர் சொல்லுகிறார், என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் பொழுது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் அதை பாவம் என்று அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் பொழுது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? வேலைக்காரனை அவர்களுடைய காரியத்தில் நான் நியாயத்தை செய்யாமல் நான் அசட்டை பண்ணியிருந்தேன்னா ஆண்டவர் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? எப்படி மறு உத்தரவு கொடுப்பேன்? 15 வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார், தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் தான் அவளையும் உண்டு பண்ணினார் அல்லவா, ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. எவ்வளோ அழகான ஒரு ஆழமான ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். 2 பேருடைய கற்பத்தையும் உருவாக்கினவர் ஆண்டவர் தானே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணினேனோ என்று கேட்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கேட்கிறார், தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ என்று கேட்கிறார். என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்ந்தது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களுக்கு கைலாகு கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபொழுது அவன் என் ஆட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்தும் ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. அதாவது என் கையினுடைய எலும்பு முறிஞ்சு போகட்டும், என் தோள்பட்டை இறங்கிட்டு போயிடட்டும், நான் எளியவர்களுக்கு நான் அவங்க வாஞ்சித்ததை கொடாமல் விதவையினுடைய கண்களை பூத்து போக பண்ணியிருந்ததுன்னா, தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடுகிறதற்கு இல்லாமல் இருந்துருச்சுன்னு சொன்னால், அவர்கள் உடுத்துகிறதற்கு கம்பளி முதலானவைகளை நான் கொடுக்காமல் இருந்திருந்தேன்னு சொன்னால், நான் ஒளிமுக வாசலில் நியாயங்களை புரட்டியிருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய தோள்பட்ட சரிந்து என் புயத்தின் எலும்புகள்
முறிந்து போகட்டும் என்று சொல்லி அத்தனையாக அவர் தன்னுடைய வாழ்விலே அவர் கடைபிடித்த காரியங்களை குறித்து போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் ஏழை எளிய மக்கள் மேலே, விதவைகளின் மேலே, திக்கற்றவர்கள் மேலே, ஆகாரம் இல்லாதவர்கள் மேலே இத்தனை கரிசனை உடையவராய் இருந்தேன் என்று சொல்லி யோபு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக இந்த இரக்கந்தான மேன்மை பாராட்டப்படும். ஆண்டவராகிய இயேசு செம்மறியாடுகளை தனியாக வெள்ளாடுகளை தனியாக பிரிக்கிறதாக சொல்லுகிறாதே, அந்த செம்மறியாடுகளுடைய கூட்டத்தில் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் பசியாயிருந்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்தவர்கள் தானே பிரிக்கப்பட்டார்கள் என்பதை வேதம் அடிக்கடி 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 நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. சகரியா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், பரதேசிகள், சிறுமையானவர்கள் இவர்கள் யாரையும் ஒடுக்காதுங்க. சகோதரனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் கூட தீங்கு நினைக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி சத்திய வார்த்தையினுடைய யதார்த்தத்தினுடைய முதல் பகுதியை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 2வது 3வது 4வதுமாக ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொரு நாளிலே பார்க்கலாம். 2வது காரியத்தை சொல்லுகிறார், கோபக்காரனுக்கு தோழனாகாதே, கோபக்காரனுடைய அவனுடைய உக்கிரமுள்ள மனுஷனோட நடக்காதே என்று சொல்லுகிறார். திரும்ப சொல்லுகிறார், கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாக நீ மாறிவிடாதே என்று சொல்லுகிறார். கடைசியாக சொல்லுகிறார், உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே என்று அவர் தொடர்ந்து போதிக்கிறதை பார்க்கிறோம். 4 விதமான காரியங்களை சத்தியத்தினுடைய யதார்த்தம் என்று சொல்லி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 2வது காரியத்திலும் கூட அவர் சொல்லுகிற காரியம், கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே, அப்படி செய்தால் நீ அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் என்று சொல்லி தொடர்ச்சியாக பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சோதோம் கொமோரோவின் பாவமே எசேக்கியேலில் குறிப்பிடும் பொழுது திக்கற்ற பிள்ளைகளுடைய கைகளை திடப்படுத்தாமல் போனதே மிகப்பெரிய பாவம் என்று வேதம் குறிப்பிடுகிறதே. அந்த முதல் சத்திய அந்த வார்த்தைகளுடைய யதார்த்தத்தில், அந்த ஆலோசனையில், அந்த ஞானத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருந்து அந்த சத்தியத்தை கடைபிடிப்போம். கர்த்தருடைய இரக்கங்களை நம்முடைய வாழ்விலை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர்நிழலே, கடும் வெயிலினிலே குளிர்நிழலே.